நாட்கள் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ரொம்ப கடன் பிரச்சனையில நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். கடனை அடைப்பதற்கு உங்களுக்கு எந்த வழியுமே இல்லாமல் இருக்கலாம். சம்பாதிக்கிற பணங்கள் எல்லாம் கடனுக்கே போயிட்டு இருக்கலாம். எவ்வளவோ வட்டி கொடுத்து பார்த்தாச்சு, இன்னும் கடனே அடைக்கப்படல. நகையை விற்று பார்த்தாச்சு, சொத்தை விற்று பார்த்தாச்சு, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் விட்டுட்டேன், நம்ம கையில எதுவுமே இல்லை, என்னால இந்த கடனை அடைக்கவே முடியல, அடுத்த நிலைமைக்கு நான் என்ன செய்வது, என்னால மிச்ச மீதி எடுக்க முடியல, நான் வேலையில கிடைக்கிற பணம் எல்லாம் நான் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் நான் வட்டிக்கே கொடுத்து என் வாழ்க்கையில நான் வெறும் கையா நின்று கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்வது அப்படி என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இன்னொரு பக்கம் தேவையில்லாத காரியத்திற்காக பணங்கள் செலவழிந்து கொண்டிருக்கலாம். ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு செலவு வந்து கொண்டிருக்கலாம். மருத்துவமனைக்கு உங்க பணம் போகலாம். இன்னும் நிறைய காரியம். என்னால மீதியே எடுக்க முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப நெருக்கப்படுறேன், இதை நினைச்சு நான் உடைஞ்சு போய் இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நீங்க மிச்ச மீதி எடுக்கத்தக்க உங்க கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். உங்க கடன் எல்லாம் முழுவதும் அடைத்து தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணும்படி ஆண்டவர் ஒரு வழியை உங்களுக்கு திறக்க போகிறார். கடனை நினைத்து பாரப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் கடனை அடைப்பதற்கு தேவன் ஒரு வழியை உங்களுக்கு திறக்க போகிறார். அது உங்களுக்கு தெரியாது. தேவன் வைத்திருக்கிற வழி அதிசயமானது, அது அற்புதமானது. பட்ட கஷ்டமெல்லாம் உங்களை விட்டு மாறும்படி ஒரு வழியை கர்த்தர் திறக்க போறார். வழி திறந்து கடன் அடைக்கப்பட்டு நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வைத்து தேவன் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, திருமணம் கட்டி கொடுப்பதற்கு பணம் இல்லை, நான் என்ன செய்வது அப்படி என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. கர்த்தர் உன்னை நடத்துவார், உனக்கு வழி திறப்பார். இன்னைக்கே ஒரு வழி திறக்கப்படும். அடைக்கப்பட்ட வழிகள் எல்லாம் திறக்கப்படும். எல்லா உறவும் என்னை கைவிட்டு விட்டது, நான் என்ன செய்வது, நான் எங்க போவேன், எனக்கு யார் இருக்கா என்று அழுது கொண்டிருக்கிற உங்களை பார்த்துத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மிச்ச மீதி எடுக்கத்தக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்களுடைய பொருளாதாரத்துல ஒரு செழிப்பு ஆண்டவர் காணும்படி செய்வாரு. நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. உங்க நிலைமையை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். சொன்னவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நிச்சயமாய் நீங்கள் மிச்ச மீதி எடுக்கத்தக்க, கை நிறைய சம்பாதிக்கத்தக்க, ஆசீர்வாதங்கள் கடந்து வரத்தக்க உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க, நீங்க மீத எடுப்பீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்களும் உங்க குடும்பமும் நன்றா இருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, மீந்ததை வைத்து நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய பணங்கள் விருதாவாய் செலவழிந்து கொண்டிருக்கலாம். ஒரு பக்கம் வட்டிக்கு போலாம், ஒரு பக்கம் தேவையில்லாத செலவு, இன்னொரு பக்கம் மருத்துவமனைக்கு செலவு, இப்படி எல்லா பணமும் போய் மீதம் இல்லாம வெறும் கையா நின்று கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த வெறும் கை நிறைவாய் மாறட்டும், வெறுமை நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரே. வெறுமையை கொண்டு வருகிற சத்துருடைய கிரியைகள், மனுஷனுடைய திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாய் போகட்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், கரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.